சோ அம்மி கல் வச்சுட்டு அது மேல பச்சரிசி கொட்டிட்டு அது மேல குழவிய நிறுத்தி அந்த குழவி மேல வந்து அம்மன் முகத்தை பதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோம். இதுதான் வந்து வழக்கம். சோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ வச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து பின்னாடி கொஞ்சம் மஞ்சள் வச்சு அப்படியே அந்த கயிறுல சாமி முகத்தை அதுல கட்டி விட்டுறேன். கட்டிட்டு இப்ப வந்து அம்மனுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு பாவாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ் முடியெல்லாம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி கலசத்தையும் நிறுத்தணும். அம்மனுக்கு முன்னாடியே பச்சரிசி கொட்டி முன்னாடி வந்து கலசம் வச்சு அதுல தேங்காய் வச்சு கலசம் வைப்போம். இதுதான் அம்மனுக்கு முன்னாடி கலசம் இப்படிதான் இருக்கணும். காலையில வந்து அம்மன் அந்த அரிசி எடுத்து கலசத்துக்கு கீழே இருக்க அரிசி அம்மனு கீழே இருக்கிற அரிசி எடுத்து நம்ம வந்து நெய்வேத்தியம் பிரசாதம் செஞ்சு இந்த தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு அம்மனை வந்து இறக்கிடணும். அந்த பாகை டங்குன்னு சத்தம் வரணுமா. சோ நெக்ஸ்ட் பதம் வந்து கரெக்டா வந்துருச்சு. இப்படி உருட்ட எடுத்து அந்த தண்ணியில உருட்டி நம்ம எடுத்தோம்னா அது ஒரு பால் மாதிரி ஆகும். இப்படி போனோடனே டங்குன்னு ஒரு சத்தம் வரும். சோ அதுதான் வந்து